பெரும் சிரத்தை எடுத்த கால்களை உடைத்த ஆட்டுக்குட்டியை குழந்தை போல் எண்ணி பராமரித்து வரும் இளைஞரான சைமனை பலரும் பாராட்டி வருகின்றனர். கும்பகோணம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தான் செல்லமாக வளர்த்த ஆட்டுக்குட்டிக்கு அடிபட்டு நடக்க முடியாமல் தவித்ததைக் கண்டு மனம் துடித்து பிளாஸ்டிக் பைப் மூலம் ஆட்டுக்குட்டிக்காகவே ரூபாய் 1000 செலவழித்து வண்டி ஒன்றை தயார் செய்து நடக்க வைத்த சம்பவம் பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதை அறிந்த பலரும் இந்த இளைஞரை பாராட்டி வருகின்றனர். கும்பகோணம் ஆண்கள் கல்லூரி சாலையைச் சேர்ந்தவர் சைமன். BCA படித்துள்ள இவர் வீட்டில் செல்லமாக நாய், ஆடு, மாடு, முயல் போன்றவற்றை வளர்த்து வருகிறார். இவர்களை உடன் பிறந்தவர்களைப் போல் வளர்த்து வருகிறார். அவற்றின் மீது மிகுந்த பரிவு காட்டி வேண்டியதை செய்து கொடுத்து வளர்ப்பதை அறிந்த பலரும் இளைஞரான சைமனை பாராட்டியுள்ளனர். இந்த நிலையில் அவர் வளர்த்த ஆட்டுக்குட்டிகளில் ஒரு குட்டியின் மேல் 2 வீலர் மோதியதில் ஆட்டுக்குட்டியின் பின்னங்கால்கள் நரம்புகள் துண்டாகிவிட்டன. பதறியடித்த சைமன் ஆட்டுக்குட்டியை தூக்கி கொண்டு டாக்டரிடம் ஓடினார். ஆட்டை பரிசோதித்த டாக்டர், இனி ஆட்டுக்குட்டியால் எழுந்திருக்கவே முடியாது, சாகர வரைக்கும் ஒரே இடத்துல படுத்தே கிடக்கணும் என்று கூறினார். எப்படியாவது ஆட்டுக்குட்டியை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு நடந்து செல்ல வைக்க வேண்டும் என நினைத்து ஆட்டுக்குட்டிக்காகவே பிளாஸ்டிக் பைப் மூலம் வண்டி ஒன்றை தயார் செய்துள்ளார். அதில் ஆட்டுக்குட்டியை தூக்கி வைத்தால் ஆடு முன்னங்கால்களில் நடந்து செல்கிறது. வீட்டின் பகுதிகளில் உள்ள புல்களை மேய்கிறது. பெரும் சிரத்தை எடுத்த கால்கள் உடைந்து ஆட்டுக்குட்டியை குழந்தை போல எண்ணி பராமரித்து வரும் இளைஞரான சைமனை பலரும் பாராட்டி வருகின்றனர். இது குறித்து சைமனிடம் பேசினோம். நான் சிகப்பு நதி குருதி கொடை இயக்கம் என்ற அமைப்பை நடத்தி இரத்த தானம் செய்து வருகிறேன். மேலும் தமிழ் கூடு என்ற பெயரில் மாலை நேரத்தில் எங்கள் பகுதியைச் சேர்ந்த 1 முதல் 10 வகுப்பை சேர்ந்த ஏழை மாணவர்களுக்கு இலவச வகுப்புகளை நடத்தி வருகிறேன். அங்கிருந்தவர்கள் நடக்காத ஆட்டுக்குட்டிய வச்சுக்கிட்டு என்ன செய்ய போற, கசாப்பு கடைக்கு வித்துடுன்னு யோசனை சொன்னாங்க. பொதுவா நாங்க வீட்டுல வளர்க்குற பிராணிகளை விற்பனை செய்யற பழக்கம் எங்களுக்கு இல்ல. அதோடு உயிருக்கு உயிரா வளர்த்த இந்த ஆட்டுக்குட்டிய எப்படி விற்க முடியும்? இருக்கிற வர என்னோட இருக்கட்டும் என சொல்லிட்டேன். ரூபாய் 1000 செலவுல ஆட்டுக்குட்டிக்கான வண்டி தயார் ஆனது. அவரும் கூலி எதுவும் வாங்கி கொள்ளவில்லை. வாயில்லா ஜீவன்கள் மீது பரிவு காட்டி மனித நேயத்துடன் அவர் நடந்து கொண்டது என்னை மெய்சிலிருக்க வைத்தது. எனக்கு சந்தோஷம் அளவில்லாம போச்சு. அதுக்கு தேவையான புல் போன்ற தீவனத்தை வாங்கி ஒரு இடத்தில் வைத்தால் அது வண்டியுடன் நடந்து சென்று மேய்கிறது. குழந்தை போல வீட்டை சுற்றி வலம் வருகிறது. மேலும் கால்கள் நிரந்தரமாக குணமாகும் என்ற நம்பிக்கையில் தினமும் இரவு முட்டை வெள்ளை கருவை கால்களில் தடவி கட்டு போட்டு வருகிறேன். அதோடு இரவு தூங்கும் போது தரையில் படுக்க முடியாது என்பதால் தொட்டில் கட்டி முன்கால்கள் தரையில் படுவது போலவும் உடம்பு பகுதியை தொட்டிலுக்குள் இருப்பது போலவும் படுக்க வைக்கிறேன். வசதியாக இருக்க நன்றாக தூங்குகிறது. விற்றால் ரூபாய் 2000 கிடைக்கும் என பலரும் சொன்னார்கள். ஆனால் நான் ரூபாய் 1000 செலவு செஞ்சு ஆட்டுக்குட்டியை நடக்க வச்சிட்டேன். உயிரோடு உறவாக கலந்த எந்த உயிரையும் தவிக்க விடக்கூடாது என நினைப்பவன் நான். அதே போல் எந்த தருவாயிலும் என்னோடு உசுரான ஆட்டுக்குட்டியை குழந்தை போல பார்த்துக்குவேன் என கசிந்த கண்களோடு தெரிவித்தார்.